என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய நிலைமை இதுவாக இருக்கலாம். எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் அகப்படல, எல்லாமே எங்களுக்கு நஷ்டம் அல்லது எல்லாமே எங்களுக்கு தோல்வியாக இருக்கிறதே என்று ஒரு வேதனையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 21 நாள் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல இது 13வது நாள். ஒருவேளை உங்களுக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள், இந்த உபவாச ஜபத்துல என் வாழ்க்கையில ஏதாவது நடக்காதா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்பதை நம்ம எப்போதும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறவர் கனப்படுத்துகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. நம்முடைய பிரயாசங்களை பார்த்து அதற்கு கூட நிற்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் பிரயாசம் ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம். உங்கள் பிரயாசத்தினுடைய பலனை பார்க்காமல் போயிருக்கலாம். உங்க பிரயாசம் எல்லாம் விருதாவாக போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரயாசத்தை நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம், நான் இன்றைக்கும் 3 காரியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவதாக லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இந்த சீமோன் பேதுரு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக சீமோன் என்ற பெயரில் தான் அழைக்கப்பட்டார். பாருங்க, அவருடைய படகில் தான் அவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு அங்கே அந்த படகில் ஏறிதான் போதகம் பண்ணினார். ஆனா இயேசு ஏறும் பொழுது அந்த படகு காலி படகாக, தோற்றுப்போன படகாக, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத படகாக தான் நின்றது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு சோம்பேறியாக உட்காரவில்லை. பேதுரு உழைக்காமல் அங்கே வலையை அலசவில்லை. பேதுரு நைட் டியூட்டி செய்யாம காலையில அங்கே படுத்து உறங்கிட்டு காலையில எழுந்து வீட்டுக்கு போகல. அவர் உழைத்தார். உழைப்பு, பிரயாசம் மிக அவசியம். பிரயாசத்தின் பலனே இல்லையே பிரதர், எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் பிரயாசமே பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. பேதுரு கஷ்டப்பட்டார். நீங்க கஷ்டப்பட்டும் ஒன்றும் நடக்கல அப்படின்னீங்கன்னா பயப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. தேவன் உங்கள் பிரயாசத்தினுடைய பலனை கொஞ்சம், ஒருவேளை இன்னைக்கு உடனே கிடைக்கலனாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் காலத்தில் தரப்போறார். அவர் தருவார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் பிரயாசத்தை பார்க்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், 2 தீமோத்தேயு 2:6, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், பிரயாசப்படுகிறவன். இன்னைக்கு பிரயாசப்படுங்கள். எவ்வளவு உங்களால் பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு பிரயாசங்களை நீங்கள் உங்களால் முடிந்த அளவு கொடுங்கள். உங்க எஃபர்ட்டை நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கப்புறம் கர்த்தர் நிச்சயத்தை பார்த்து கொள்வார். நம்ம குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். அந்த ஆயத்தம் நமக்கு தேவை, அந்த பிரயாசம் நமக்கு தேவை, அந்த உழைப்பு நமக்கு தேவை. நீங்க ஊழியர் செய்றீங்களா, எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அதற்குரிய பலனை தான் நம்ம பார்ப்போம். பிரயாசமே படாம ஒன்றும் நடக்காது. பிரயாசங்கள் மிக அவசியம். எனவேதான் பிரயாசப்படுகிறவனை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசப்பட்டு படுவதும் பிரயாசத்தினுடைய பலனை சாப்பிடுவதும் ஒரு மனுஷனுக்கு தேவ அனுக்கிரகம் வந்தால் தான் முடியும். அதை தான் பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3:13, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இரண்டாவதாக லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்ப ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே 5ஆம் வசனத்துல பாருங்களேன், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அவர் ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்ளுகிறார். பாருங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் தோற்று போனவன், நான் ஃபெயிலியர் ஆன ஒரு மனுஷன், என் லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சிட்டேன் அப்படின்னு பேதுரு ஓப்பனா அந்த ஃபெயிலியரை ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல ஒப்புக்கொள்ளுகிறார். இன்னைக்கு தோல்வியை ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய பிரயாசத்துக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியாது. சில தோல்வியை ஒப்புக்கொண்டா அது நெகட்டிவ் கன்ஃபெஷன் நினைச்சுக்குவாங்க. இல்லை, தேவனிடத்துல தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த பிரச்சனை, இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன், இந்த இடத்துல நான் தோற்று போனேன்,
இந்த இடம் எனக்கு ஒரு பிரச்சனையான இடம் சொல்லுங்க. தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. வெட்கப்படவே கூடாது. என்னைக்காவது நீங்கள் ஆண்டுகிட்ட தோற்று போன இடத்த சுட்டி காமிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவின் நாட்களில் தீர்க்கதரிசிகள் புத்திரர் எல்லாரும் அவர்கள் தங்களுக்கு இட நெருக்கடி நிமித்தமாக ஒரு மரத்தை வெட்டி அவர்கள் தங்களுக்கு கூடாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் இரவலாய் வாங்கி வந்த கோடாரியினால மரத்தை அவன் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அது தவறி தண்ணீரிலே விழுந்து விட்டது. உடனே பாருங்க, விழுந்த உடனே அந்த உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அந்த கோடாரியானது தண்ணீரில் விழுந்துருச்சு. உடனே தேவனுடைய மனுஷனை பார்த்து, ஐயோ ஆண்டவரே, அது இரவலா வாங்கி வந்ததேன்னு சொல்லிட்டார். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்றார், எங்கே விழுந்தது கேட்கிறார். எங்கே விழுந்தது? விழுந்த இடத்தை நீ சுட்டி காட்டு. பாருங்க, அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்த அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். தேவனுடைய பிள்ளைகளே, இரும்பு மிதக்குமா? மிதக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக மிதக்கும். அறிவியலினுடைய எல்லா ஃபார்முலாஸையும், ஒருவேளை எந்த விதமான லாஸையும் அவர் மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம். உங்க வாழ்க்கையில இயற்கையாவே நடக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையை ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு இங்கே தான் பிரச்சனை, நான் இங்கே தான் தோற்று போயிட்டேன், இங்கே தான் எனக்கு ஃபெயிலியர், இங்கே தான் என்னால் ஜெயிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்கள். 3ஆவதாய் கடைசியாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்தப்படியே அவர்கள் செய்து ஏத்தெல்லாம் பேசலை. என்ன ஆண்டவரே, நீ ஒரு கார்பெண்டர், நீ கார்பெண்டர் ஃபேமிலியை சார்ந்தவர், நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி, எனக்கு தெரியாதா எங்கே எப்போ மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் தள்ளிட்டு உள்ளே கொண்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுவதும் பிரயாசப்படல, இப்போ போனால் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லிட்டா அதை செஞ்சிருங்க. உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் பிரயாசத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கணுமா? தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட இதே மாதிரி தான், இதே பேதுருவின் தலைமையில் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே இயேசுவை மறுதலித்ததற்கு பின்பாக வந்த ஒரு அனுபவம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மீன் பிடிக்கும்படி வலதுபுறமாக உங்கள் வலைகளை வீசுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் செய்வார். அவர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்யுங்கள். பிரயாசத்தின் பலனை நிச்சயமாய் நாம் அனுபவிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுக்குரிய மனப்பாடவசனமாக பிரசங்கி 3:13 குறித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 3:13. உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க அனுபவிக்கணுமா? முதலாவதாக பிரயாசப்படுங்கள். 2ஆவதாக தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். 3ஆவதாக அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியுங்கள். அவர் நிச்சயமாய் நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நம்மை நடத்துவார். பிரயாசத்துக்குரிய பலனை நாம் அனுபவிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பிரயாசத்தின் பலனை நாங்கள் பூரணமாக முழுமையாக அனுபவிக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் பிரயாசப்படுகிறோம், ஆனாலும் அதனுடைய பலனை பார்க்கலையேன்னு யாரெல்லாம் இன்னைக்கு இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு வேதனையோடு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்க உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். உமக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை தாரும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவித்து ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். உம்முடைய அனுக்கிரகம் இல்லாமல் எங்கள் பிரயாசத்தின் பலனை எங்களால் சாப்பிட முடியாது. உங்கள் அனுக்கிரகம் வேணும்ப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காகவும் வெற்றியின் ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. விசேஷமாக இந்த நாட்களில் நம்முடைய ஊழியங்களுடைய தேவைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய பணிகளுக்கு நீங்கள் ஒரு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து தாங்க முன்வரலாம். நம்முடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்து மாதம் 5000 ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்குவதை போல தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். God bless you.